கன்னியாகுமரி மாவட்டம் தேவோடு ஜங்ஷனால் உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தின் புரட்சிகர வணக்கங்கள். அன்பார்ந்த உழைக்கும் மக்களை, தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை சமீப காலமாக மிக மோசமான சீரழிவுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. அதனால் அரசு மருத்துவமனையை நாடி வரும் நம்பி இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உரிய மருத்துவ சேவை கிடைப்பதில்லை. இதற்கு காரணம் போதிய மருத்துவ பணியாளர்கள் இல்லை என்பதுதான். ஆனால் அதை மூடி மறைப்பதற்கு தொழிலாளர்கள் மீது, அப்பாவி தொழிலாளர்கள் மீது பழி போட்டு இந்த நிர்வாகம், அரசாகட்டும் ஒப்பந்த முறையில் அரசு மருத்துவமனைகளில் தூய்மை பணியை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்டல், டிடிஎம்எஸ், சுமித் போன்ற நிறுவனங்களாகட்டும் 108 ஆம்புலன்ஸ் சேவையை அரசு தனியார் கூட்டு பங்கேற்பு முறையில் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்ஆர்ஐ, ஜிஹெச்எஸ் என்ற தனியார் நிறுவனங்களாகட்டும் மாவட்ட சுகாதார சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி சட்டவிரோதம் ஒன்றையே சட்டத்திட்டமாக கொண்டிருந்த தனியார் நிறுவனங்களின் நடவடிக்கையை விட மோசமாக ஒரு நிகழ்வை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை நிர்வாகமாகட்டும் ஒட்டுமொத்த பலியும் சொற்ப கூலிக்கு உழைத்து தேர்ந்து கொண்டிருக்கும் தொழிலாளர்கள் மீது சுமத்தி அவர்களை கிள்ளிக்கீரியாக வேலையை விட்டு தூக்கி எறியும் போக்கிற்கு அடித்தளமாக ஆதரவாக இருக்கக்கூடிய 11 மாதம் வேலை, ஒரு நாள் கட்டாய விடுப்பு, மீண்டும் புதிதாக வேலையில் சேர்ந்ததாக கணக்கு காட்டும் பிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் முறைக்கு எதிராக 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு இணைப்பு COITU, சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன்ஸ் என்ற கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் மத்திய தொழிற்சங்க அமைப்பான COITவின் தொழிற்சங்கங்களான 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு, தமிழ்நாடு அரசு மருத்துவமனை உதவிப்பணி தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை ஆய்வு பணியாளர்கள் சங்கம் போன்ற மருத்துவ செவிலியர்கள் சங்கம் போன்ற மருத்துவத்துறை தொழிற்சங்கங்கள் அதில் உள்ள தொழிலாளர்கள் மீது மீன்பலி சுமத்தி பலியாடாக்கப்படும் பிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் முறையை தூக்கி எறிந்து உழைக்கும் மக்களுக்கு உண்மையான சரியான தரமான மருத்துவத்தை இந்த அரசு வழங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஆள் பற்றாக்குறை காலாவதியாக்கி அது இல்லாமல் செய்து நிரந்தர பணிகளுக்கு நிரந்தர தொழிலாளர்களை நியமனம் செய்து உரிய தரமான மருத்துவத்தை வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து இன்று கடந்த 15 ஆண்டு காலமாக இந்த பொது சுகாதாரத்துறையில் தினக்கூலிக்கும் மாதாந்திர சம்பளத்திற்கும் மிக சொற்ப கூலிக்கு உழைத்து தேர்ந்து கொண்டிருக்கும் தொழிலாளர்களாகிய எங்கள் மீது சுமத்தப்படும் வீண் பணிகளை தகர்த்தெறிந்து கடமையை செய் உரிமைகள் என்று உழைக்க தயாராக இருக்கும் தொழிலாளர்கள் மீது வீண்பலி சுமத்தி அவர்களை பணி நீக்கம் செய்வதன் மூலம் ஒட்டுமொத்த சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய அவலங்களை மூடி மறைக்க முடியாது. அதை அம்பலப்படுத்துவோம். அரசின் இந்த அநீதிக்கு எதிராக உழைக்கும் மக்கள் ஓரணியில் அணிதிரட்டுவோம் என்ற லட்சியத்தோடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சென்னையை நோக்கி பிரச்சார இயக்கம், மாநில பிரச்சார இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். கடந்த 18/3/2025 அன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளித்துறை அரசு மருத்துவமனை பகுதியில் தொடங்கி இன்று 3வது நாளாக இந்த பிரச்சார இயக்கத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சார இயக்கத்தின் நோக்கம் ஒரு உற்பத்தி துறையாக இருந்தாலும், பொதுத்துறையாக இருந்தாலும், சேவை துறையாக இருந்தாலும் அந்த துறை சரியாக செயல்பட வேண்டும் என்றால் அதன் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். அந்த துறை தொழிலாளர்களின் உரிமை, நலன், பாதுகாப்பு ஆகியவை பராமரிக்கப்பட வேண்டும். அது பராமரிக்கப்பட்டு தொழில் சுமூக உறவு பராமரிக்கப்பட்டால்தான், இணக்கமாக இருந்தால்தான் ஒரு துறை சரியாக செயல்பட முடியும். ஆனால் தமிழக பொது சுகாதாரத்துறையில் கடந்த 15 ஆண்டு காலமாக
அதன் முதலிடமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இன்றைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 4 தொழிலாளர் சட்ட திருத்த தொகுப்பை தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச உரிமைகளையும் பாதுகாப்பையும் நலனையும் ஒழித்து முழுமையாக முதலாளிகளின் நலன் மட்டுமே பராமரிப்பதற்காக இந்த அரசு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவதற்காக எங்களை எல்லாம் சோதனை எலிகளாக அன்றைய திமுக பாஜக அரசு கூட்டணி அரசு தொழிலாளர்களாக நியமித்தது. ரோமனிய பேரரசில் எப்படி உழைக்கும் மக்களை செல்வ இருக்கக்கூடிய கணவனிடம் அடிமைகளாக விற்றார்களோ அதுபோல் ஒவ்வொரு முதலாளிகளிடமும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை இந்த அரசு விட்டிருக்கிறது. பத்மாவதி, கிறிஸ்டல், சுமித், QPMS என்று தமிழக அரசு மருத்துவமனைகளில் தூய்மை பணிகள் உட்பட அனைத்து அடிப்படை உதவி பணிகளையும் செய்யக்கூடிய 30,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை அற்ப கூலிக்காக எங்களை அடிமையாக விட்டிருக்கிறது. எங்களுக்கு எந்த உரிமைகளும் கிடையாது. குடிக்க தண்ணீர் கிடையாது, உணவருந்த நேரம் கிடையாது, உணவருந்துவதற்கு சுகாதாரமான இடம் கிடையாது. 30,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களில் பெரும்பான்மையானவர்கள் 25,000க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு சீருடை மாற்றுவதற்கு இடவசதி கிடையாது. ஆனால் சுடுகாடை விட மோசமாக துர்நாற்றம் வீசிக் கொண்டிருந்த அரசு மருத்துவமனைகளை தூய்மைப்படுத்தி இன்று தனியார் மருத்துவமனை அளவுக்கு தரமாக சுத்தமாக வைத்திருக்கும் இந்த தொழிலாளர்களின் உழைப்பால் அந்த மருத்துவமனை இன்று மாற்றம் பெற்றிருக்கிறது. நாங்கள் தூய்மைப்படுத்தும் அந்த கழிவறைகளை பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. நாங்கள் வேலை பார்க்கும் வார்டில் தண்ணீர் குடிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. நாங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அமர்ந்து சாப்பிடுவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. ரோமானிய பேரரசின் கீழ் இருந்த அடிமைகளை விட மோசமான அடிமைகளாக கிறிஸ்டல் போன்ற நிறுவனங்களுக்கு நாங்கள் விற்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தொழிலாளிக்கு 21,000 அரசு நிர்ணயித்து QPMS என்ற தனியார் நிர்வாகத்திடம் தமிழகம் முழுவதும் தொழிலாளர்களை விட்டிருக்கிறது. இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டார் அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய QPMS தொழிலாளிக்கு 16,000 சம்பளம். குளித்தரை, தக்கலை, கோச்சல் போன்ற அரசு மருத்துவமனைகளில் வேலை பார்க்கக்கூடிய அதே QPMS நிர்வாகத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு 9,000 சம்பளம். 21,000ல் 9,000 போனால் மீதி 12,000 இந்த அரசு அதிகாரிகளும் QPMS நிர்வாகமும் அரசியல்வாதிகளும் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். எங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம், ஒரு மனிதன் 3 வேளை உணவருந்தி அடுத்த நாள் வேலைக்கு வர வேண்டும் என்றால் எங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை எங்களுக்கு கொடுங்கள். இந்த அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச சம்பளம் 18,000, அதை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டால் வேலை நீக்கம். ஏனென்றால் நீங்கள் பிக்சட் எம்ப்ளாய்மெண்ட் முறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளீர்கள். உங்களுக்கு அடிப்படை சம்பளம் கோரும் உரிமை கிடையாது. எழுத்துப்பூர்வமாக ஒரு அரசு துறை அதிகாரிகள் கொடுக்கிறார்கள். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கோரும் உரிமை இந்த தொழிலாளர்களுக்கு கிடையாது என்று. ஆனால் முதலமைச்சர் மேடைதோறும் பேசுகிறார், இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த சட்டத்தின் ஆட்சி என்று யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் நேற்று ஓரிரு நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு, தமிழக அரசே மேல்முறையீட்டுக்கு சென்று தமிழக காவல்துறைக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் விதத்தில் ஒரு தீர்ப்பை பெற்று சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு மேலோங்கி இருக்கிறது என்பதை அம்பலப்படுத்திய தருணம். அந்த சட்டமும் அப்போது இங்கு முதலமைச்சர் சொல்வது நடைமுறையில் இல்லை. சமூகத்தில் பெரும்பான்மையான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்களை பராமரிப்பதற்கும் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கும் தொழிலாளர்களை அவர்களின் வேலையில் ஏற்படும் சிக்கல்களை தீர்ப்பதற்கும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சட்டமும் நடைமுறையில் இல்லை என்பதற்கு சான்று நாங்கள். குறைந்தபட்ச கூலி கிடையாது, வார விடுமுறை கிடையாது, குடிக்க தண்ணீர் கிடையாது. நாங்கள் தூய்மைப்படுத்தும் டாய்லெட்டை பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. பெண் தொழிலாளி என்றாலும் சீருடை மாற்றுவதற்கு இடம் கிடையாது. மருத்துவமனை வளாகங்களில் இருக்கக்கூடிய படியின் கீழ் சீருடை மாற்றுவது, அதை வீடியோ எடுத்து வெளியிடும் சமூக விரோதிகளை தண்டிப்பதற்கு பதிலாக அந்த தொழிலாளியை வேலை நீக்கம் செய்து தண்டிக்கும் மிக மோசமான ஒரு நடவடிக்கை இந்த அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப தொழிலாளர் சட்டமும் இங்கு நடைமுறை. எந்த சட்டத்தை முதலமைச்சர் சொல்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை.
அடிப்படை உதவி பணிகளை செய்கின்ற சொற்ப கூலிக்கு வேலை தினக்கூலி அடிப்படையில் வேலை பார்க்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு மட்டும் இந்த வளங்களை இல்லை. மக்களுக்கு ஆபத்தில் இருக்கும் மக்களுக்கு உதவுவதற்காக கொண்டு வரப்பட்ட 108 ஆம்புலன்ஸ் சேவை திட்டம் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திற்கு 8 கோடி மக்களுக்கு 800 ஆம்புலன்ஸ் போதும் என்று இந்த அரசும் இந்த நிர்வாகமும் முடிவு இருக்கிறார்கள். அதற்காக இரவு நேரங்களில் ஆம்புலன்ஸை நிறுத்துகிறார்கள். ஷிப்ட் ஆப்டிமைசேஷன் என்ற பெயரில் ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படாமல் நிறுத்தி மக்களை தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு செல்லும் நிலையை உருவாக்கி படிப்படியாக 108 ஆம்புலன்ஸ் பயன்பாட்டில் இருந்து மக்களை வெளியேற்றுவதற்கு திட்டமிட்டது. இதேபோல் தெருமுறை கூட்டங்களை நடத்தி மக்களை அணிதிரட்டி கன்னியாகுமரியில் போராட்டத்தை எடுப்போம் என்ற அறைகோடு தெருமுறை கூட்டங்களை நடத்திய போது இந்த அரசு இன்று தமிழகம் முழுவதும் 1353 ஆம்புலன்ஸ்களை ஓட்டிக் கொண்டிருக்கிறது. அதில் 1000க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் கோளாறுகளோடு ஓடிக்கொண்டிருக்கிறது. வாகன கோளாறுகளோடு அந்த ஆம்புலன்ஸில் ஏறினால் பொதுமக்களுக்கு உயிர் பறிபோகும். அதை ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உயிருக்கும் ஆபத்து என்று ஆம்புலன்ஸ்களை முறையாக பராமரித்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு 8 மணி நேரம் வேலை வேண்டும். அந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் குடிக்க தண்ணீர் வேண்டும். அதில் அந்த ஆம்புலன்ஸில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களுக்கு தனியா டாய்லெட் பெசிலிட்டிஸ் வேணும். இதெல்லாம் கேட்டா இதெல்லாம் நிர்வாகத்திற்கு எதிரான நடவடிக்கை என்று இந்த 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். இதை தடுக்க வேண்டிய தமிழக அரசு, பொது சுகாதாரத்துறை அதிகாரிகளும் தொழிலாளர் துறை அதிகாரிகளும் கைகட்டி வேடிக்கைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு துறை சரியாக செயல்பட வேண்டும் என்றால் அந்த துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் துறை சீரழிந்து போகும் என்பது இந்த அரசுக்கு தெரியாமல் இருக்க போவது. ஆக இந்த அரசு திட்டமிட்டு இந்த சேவையை சிதைக்க வேண்டும் என்றால் முதலில் இதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அவர்களாகவே வெளியேற்ற வேண்டும். அதனால்தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஒப்பந்த நிர்வாகத்தில் இருந்த அரசு மருத்துவமனை உதவிப்பணி தொழிலாளர்களுக்கு 9725 ரூபாய் சம்பளம். சமீபத்தில் அதே தொழிலாளர்களை ஒப்பந்த முறையில் எடுத்த ஒரு நிர்வாகம் 2000 ரூபாய் சம்பளத்தை குறைத்து 7000 என்ற சம்பளத்தை வந்து கொடுக்கிறாங்க. ஏன் என்று கேட்டால் தமிழக அரசு உங்களுக்கு இலவச பேருந்து கொடுத்திருக்கிறது. போக்குவரத்துக்கான தேவை செலவு பண்ண வேண்டிய பணம் உங்களுக்கு தேவையில்லை, அதனால் சம்பளத்தை குறைத்து வழங்குகிறோம் என்று இந்த டிபிஎம்எஸ் நிர்வாகம் சொல்கிறது. 9000 ரூபாய்க்கு வேலை பார்த்துக் கொண்டிருந்த தொழிலாளி 7000 ரூபாய் சம்பளத்திற்கு வராமல் தானாகவே அந்த வேலை விட்டு சென்று விடுவார். வேலை விட்டு சென்ற தொழிலாளியை கணக்கில் காட்டிக் கொண்டு அவருக்கான சம்பளத்தை அரசிடம் பெற்று இந்த நிர்வாகம் முறைகேடு செய்கிறது. அதற்கு உறுதியாக இந்த மாவட்ட இணை இயக்குநர்களும் மருத்துவ அலுவலர்களும் துணை போகிறார்கள், அரசியல்வாதிகளும் தேர்ந்து பங்கேற்றுக் கொள்கிறார்கள். அப்ப இதை யார்கிட்ட போய் நாங்க சொல்றது? ஒரு பக்கம் காலி பணியிடங்கள் உருவாக்கிட்டே இருக்கு. காலி பணியிடத்துக்கு தற்காலிகமா தொழிலாளர்களை நியமித்து அவர்களாகவே வேலையை விட்டு வெளியேற்றும் நிலையையும் இதே அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி மட்டும் குறைவதே இல்லை, அதிகரித்துக் கொண்டே இருக்கு. இது எல்லாவற்றையும் தாண்டி உலக சுகாதார நிறுவனம், உலக வங்கிகள் என்று கோடிகளில் லட்சம் கோடிகளை தமிழக பொது சுகாதாரத்துறைக்காக கடன் வாங்குகிறார்கள். மக்களின் உழைக்கும் மக்களின் தலையை அடமானம் வைத்து வாங்கப்படும் அந்த பணத்தில் பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டப்படுகிறது, மருத்துவ உபகரணங்கள் வாங்கப்படுகிறது. மருத்துவ உபகரணங்கள் இருக்கும் இடத்தில் மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்கள் இருக்க மாட்டார்கள். ஸ்கேன் மிஷின், எக்ஸ்ரே எல்லா மிஷின்களும் இருக்கும். அதற்கான தொழிலாளி அங்க அந்த மருத்துவமனையில் இருக்க மாட்டார். தொழிலாளி வேற ஒரு மருத்துவமனையில் இருப்பாரு, அங்க ஸ்கேன் மிஷின் இருக்காது, எக்ஸ்ரே மிஷின் இருக்காது. இதுதான் தமிழக அரசு நிர்வாக சீர்கேடு என்று நாங்கள் குறிப்பிட்டோம். இதை ரெண்டையும் மூடி மறுப்பதற்காக 108 ஆம்புலன்ஸ் சேவை திட்டத்தில் மேல் சிகிச்சைக்காக என்று ஒரு மருத்துவமனையில் இருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஒட்டுமொத்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களையும் கொண்டு வந்து அங்கு குவிப்பார்கள். ஏன்? மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சம்பளம் வாங்காமல் வேலை பார்ப்பதற்கு நர்சிங் மருத்துவர்கள் படிப்பு படிக்கிற மாணவர்கள் ஓசியில் வேலை பார்ப்பார்கள் என்பதால் அவர்களுக்கு மருத்துவம் கிடைக்கிறதோ இல்லையோ ஒட்டுமொத்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளையும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து, சரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தா எல்லா நோய்க்கும் அங்கு வைத்தியமாக்கப்படுமா? இல்ல.
கன்னியாகுமரியில் போதிய மருத்துவர் இல்லை, மருத்துவ வசதி இல்லை என்று திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் போதிய வசதி இல்லை என்று மதுரைக்கு அனுப்பி வைப்பார்கள். மதுரையில் போதிய வசதி இல்லை என்று சென்னைக்கு அனுப்பி வைப்பார்கள். அவருக்கு வாய்ப்பு இருந்தால் உயிர் பிழைத்து வீடு திரும்புவார், இல்லை என்றால் சென்னையிலிருந்து பிணமாக அனுப்பி வைக்கப்பட்டார். அப்ப இது எல்லாவற்றையும் மூடி மறைப்பதற்கு 108 ஆம்புலன்ஸ் சேவை பயன்படும். அந்த 108 ஆம்புலன்ஸ் சேவை இவ்வளவு தூரம் ஒரு தொழிலாளி ஒரு பயனாளி சுமந்து கொண்டு மருத்துவமனையாக அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆம்புலன்ஸில் ஏற்படக்கூடிய தேய்மானங்கள், மருத்துவ உபகரணங்களின் பாதிப்பு, வண்டியின் கோளாறுகளை உடனுக்குடன் சரி செய்து விடுங்கள், இல்லை என்றால் பொதுமக்கள் உயிருக்கும் எங்கள் உயிருக்கும் ஆபத்து என்று போராடும் தொழிலாளியும் பணி நீக்கம் செய்யப்படுகிறார். அவர் வேலையை விட்டு வெளியேற்றப்படுகிறார். ஆனால் ஆள் பற்றாக்குறையினால் ஆம்புலன்ஸ் தினதோறும் இயக்காமல் நிறுத்தி வைக்கப்படுகிறது. அந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்படும் நிதி எந்த விதத்திலும் குறைக்கப்படுவதில்லை. அன்பார்ந்த உழைக்கும் மக்களை, பெரிய பெரிய கட்டடங்களையும் மருத்துவ உபகரணங்களையும் வாங்குவதற்கு காரணம் அதன் மூலம் கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷனை இந்த அரசு அதிகாரிகளும் தனியார் நிறுவனங்களும் அரசியல்வாதிகளும் பங்கிட்டுக் கொள்ள முடியும். தொழிலாளிகளை கூடுதலாக நியமித்தால் அவர்களுக்கு சம்பளம் கொடுத்தே ஆக வேண்டும். ஆகையால் ஆள் பற்றாக்குறையை கடந்த 10 ஆண்டு காலமாக மெயின்டைன் பண்றாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது எதுவும் இருக்காது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்பவர்களை பணியிடங்களும் செய்துள்ளோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் இன்றைய ஆட்சியாளர். கடந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவோ பேர் என்பதை ஒவ்வொரு செகண்டும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய ஆட்சியாளர். தனியார் நிறுவனத்திடம் கைகட்டி வாய்ப்பத்தி மண்டியிட்டு அவர்களுக்கு சேவகம் செய்வதுதான் இந்த அரசின் நடவடிக்கை என்பதை தெளிவாக காட்டிவிட்டார். அது மட்டுமா, அரசாணை வெளியிடுகிறார்கள். எங்களுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை. ஒரு தனியார் நிறுவனத்தின் சட்டவிரோத நடவடிக்கைகளை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்று அரசாணை வெளியிடுகிறார்கள். தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்திலும் தொழிலாளர் நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் வருகின்ற தீர்ப்புகளை EMRGSS என்ற தனியார் நிறுவனம் நடைமுறைப்படுத்த மறுக்கிறது. அது பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதை கைவிட செய்து நடைமுறைப்படுத்த விட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் அது ஒரு தனியார் நிர்வாகம், அதற்கு நாங்கள் ஒப்பந்தம் வழங்கியுள்ளோம், அதன் நிர்வாக நடவடிக்கையில் எங்களால் தலையிட முடியாது என்று அரசு அதிகாரிகள் சொல்கிறார்கள். அது சட்டவிரோதம் என்று தொழிலாளர் ஆணையர், தொழிலாளர் நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் வரை தீர்ப்பு சொன்ன பிறகும் அதில் தலையிட முடியாது என்று ஒரு அரசு சொல்கிறது என்றால் அந்த அரசு யாருக்கான அரசு? 100% அது முதலாளிகளுக்கான அரசு. அப்ப எங்களுக்கு எங்க பக்கம் யாரு நிற்பாங்க? எங்களுக்கு யாரு உதவுவாங்க? யாருக்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய ஆதரவை திரட்டி எங்களுடைய பாதிப்பு எங்களது மட்டுமல்ல, உழைக்கும் மக்களாகிய உங்களுக்கும் பாதிப்பு. அரசு மருத்துவமனைகளை பெரிய பெரிய கட்டிடங்களாக நம் தலையை அடமானம் வைத்து வாங்கிய கடன் மூலம் கட்டி எழுப்பி தனியார் மருத்துவக் கல்லூரி முதலாளிகளுக்கு கட்டடம் கட்ட செலவை கூட வைக்கக்கூடாது என்பதற்காக படிப்படியாக மருத்துவத்துறை தொழிலாளர்களை வெளியேற்றிவிட்டு வாடகைக்கு விடும் நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள தயாராகிவிட்டது. அதனால்தான் அரசு மருத்துவமனைகளில் கட்டட சேவை என்று ஒன்றை வேகமாக அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது. வேறு எப்போதும் இல்லாத வகையில் அரசு மருத்துவமனைகளில் சிடி ஸ்கேனுக்கு 500 ரூபாயும், MRI ஸ்கேனுக்கு 2000 ரூபாயும், எக்ஸ்ரேக்கு 20 ரூபாயும் கொடுக்கிற அந்த நடைமுறையை கூட கணக்கிட்டு அரசு மருத்துவமனைக்கு 500 கோடி வருவாய் வந்துள்ளது என்று செய்தி வெளியிடுகிறது. இந்த செய்தியை வெளியிடுகின்ற ஊடகம் எவ்வளவு கேவலமானது! ஒரு இலவசமாக மக்களுக்கு வழங்க வேண்டிய மருத்துவ சேவையை 500 கோடி ரூபாய்க்கு வழங்கியிருக்கிறீர்கள், இது அவலம் என்று எழுத வேண்டாமா? அதற்கு எதிராக கேள்வி எழுப்ப வேண்டாமா? உரிய நேரத்தில் ஆம்புலன்ஸ் கிடைக்காமல் மக்கள் உயிரில் பறிபோகிறது என்று எழுத வேண்டாமா? அரசு மருத்துவமனைகளில் பெண் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று எழுத வேண்டாமா? அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை, மருத்துவர்கள் வேலை செவிலியர்கள் செய்கிறார்கள், செவிலியர்கள் இல்லை, செவிலியர்கள் வேலையை செவிலியர்கள் உதவியாளர்கள் செய்கிறார்கள், அவர்கள் எல்லாருடைய வேலைகளையும் தூய்மை பணியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நாசகர செயல் என்று இந்த ஊடகங்கள் எழுத வேண்டும், பேச வேண்டும் இல்லையா? ஆனால் இவர்கள் இருவரும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களின் எலும்பு துண்டுக்கு ஆளாட்டும் நாய்களாகிவிட்ட ஊடகங்கள் இதையெல்லாம் எழுதாமல் அவர்களின் எலும்பு துண்டுக்கு ஆளாக்கிக் கொண்டது.
சாராய கடை ஊழலில் 40,000 கோடிக்கு மேல் முறைகேடாக வருவாயை தீர்க்கிறார்கள். அரசாங்கத்திற்கு 10,000 கோடிகள் மேல் லாபம், 1000 கோடிக்கு மேல் லாப இழப்பு என்ற ஒரு செய்தியை மூடி மறைப்பதற்காக மொழி என்ற ஆயுதத்தை எடுத்து 15 நாட்களுக்கு மேல் மக்களை திசை திருப்பி மத்திய மோடி அரசும் மாநில திமுக அரசும் திசை திருப்பது அரசியல் நடவடிக்கைக்காக இந்த ஊடகங்களை பயன்படுத்திக் கொண்டது. அந்த ஊடகங்கள் அவர்களுடைய எலும்பு துண்டுக்கு வாராட்டும் நாய்களாக வேலை பார்த்ததால் பொது சுகாதாரத்துறை சீரழிவு போன்ற நடவடிக்கைகள் வெளியே வர மறுத்திருக்கிறது. மக்களுக்கு தெரிய மாட்டேன். 4.25 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிற அரசு மக்கள் நல திட்டங்களை அமல்படுத்தியதாக கூறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்துக்கு ஒரு கூடுதல் ஆம்புலன்ஸ் கிடையாது. இந்த மாவட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியிலும் மருத்துவமனைகளில் வேலை பார்க்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு ₹1 கூலி உயர்வு கிடையாது. வழங்கிக் கொண்டிருந்த சம்பளத்தை குறைத்து கொடுக்கக்கூடிய அவலங்களை அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. சட்டவிரோதமாக தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். அந்த காலி பணியிடம் கூட தற்காலிக காலி பணியிடம் கூட நிரப்பப்படுவது. அப்ப இதையெல்லாம் ஊடகங்கள் சொல்லாது, ஆட்சியாளர்கள் பேச மாட்டார்கள், கட்சிக்காரர்கள் பேச மாட்டார்கள். குறைந்தபட்சம் கம்யூனிஸ்டுகள் பேசுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த மக்களின் நம்பிக்கையிலும் இந்த காலத்தின் கழிவுகளாகி போன கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணி பேரத்திற்காக திமுகவின் கேவலாகி போய் அவர்களின் காலை நக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களின் உண்மை பிரச்சனை பேச மறுக்கிறார்கள். அதனால்தான் தொழிற்சங்கமாக இருக்கக்கூடிய நாங்கள் இது போன்ற பிரச்சார இயக்கத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். உழைக்கும் மக்களிடம் நேரடியாக சொல்கிறோம், இந்த பாதிப்பு எங்களுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய பாதிப்பு இல்லை, உழைக்கும் மக்களாக நாம் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்பு. பொது சுகாதாரத்துறையில் அதன் முன்னிலையாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் உரிமை பறிக்கப்பட்டால் உங்களுக்கு ஒரு மருத்துவ சேவையில் ஒரு சேவை மறுக்கப்படுகிறது. அவர்களின் பணி பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டால் உங்களின் உயிரிழப்பு உறுதி செய்யப்படுகிறது. அவர்களின் நலன் பராமரிக்கப்படாமல் கைவிடப்பட்டால் அங்கே உங்களுக்கு மருந்து பொருட்களும் மருந்துகளும் உதவிகளும் தடைபடுகிறது. இதை இரண்டையும் கூட்டி கழித்து பார்த்தால் படிப்படியாக அரசு மருத்துவமனைகளை மூடிவிட்டு அரசு பொது சுகாதாரத்துறையை லாபகரமான தொழிலாக தனியார் மருத்துவ முதலாளிகளுக்கு ஒப்படைப்பதற்கான வேலையை இந்த அரசு திட்டமிட்டு செய்து கொண்டது. அதை இன்று செய்யவில்லை. கடந்த 2008ஆம் ஆண்டு திமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் வைத்த போதே அதற்கான அச்சாரத்தை போட்டு விட்டார்கள். அவர்களின் சோதனை எளியில் தான் நாங்கள் அந்த சோதனையில் பரிசோதனையில் 15 ஆண்டு காலம் உயிரிழந்தவர்களும் வேலை இழந்தவர்களும் இந்த தொல்லையே வேண்டாம் என்று ஒதுக்கி போனவர்களின் ஏராளம். அதில் எல்லாம் தப்பித்தவர்கள் தான் நாங்கள் இன்று உங்கள் முன் நின்று கத்திக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் எங்களை சோதனை எளியாக பயன்படுத்தி பொது சுகாதாரத்துறையில் தொழிலாளர் சட்டம் என்று ஒன்று இல்லாமல் செய்வது எப்படி என்று படிப்படியாக ஆராய்ச்சி செய்து இன்று மாவட்ட சுகாதார சங்கம் என்று ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக இந்த பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் முறை என்ற முறையின் கீழ் 11 மாதம் வேலை, ஒரு நாள் கட்டாய விடுப்பு, மீண்டும் புதிதாக ஆட்சேர்ப்பு என்ற அடிப்படையில் 48,000 தொழிலாளர்களை அந்த அடிமை சாசனத்தில் கையெழுத்து வாங்கிவிட்டது தமிழக அரசு இன்று வரை. யோசித்து பாருங்கள். சமூக நீதி, ஜனநாயகம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த அரசு, இந்த ஆட்சியாளர்கள் ஒரு தொழிலாளியிடம் நான் சங்கம் அமைக்க மாட்டேன், நான் நிர்வாகத்துக்கு எதிராக பேச மாட்டேன், நான் கோரிக்கை எழுப்ப மாட்டேன், என்ன வேலை சொன்னாலும் கேட்பேன், எவ்வளவு வேலை நேரம் என்றாலும் வேலை பார்ப்பேன் என்று சட்டவிரோதமாக ஒரு ஒப்பந்தத்தை எழுதி வாங்குகிறது, கையெழுத்து வாங்குகிறது. அதற்கு பெயர் ஒப்பந்தம் அல்ல, அடிமை சாசனம். ஒரு அரசு அந்த காலி பணியிடங்களுக்கு முறையாக தேர்வு வைத்து அந்த பணியாளர்களை நியமிப்பதை கைவிட்டு தற்காலிக பணியாளர்களை நியமிக்கிறது. அந்த தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள் கோரிக்கை எழுப்பக்கூடாது என்பதற்காக எதையெல்லாம் சொல்லி அவர்களை இந்த வேலையில் தொடர விடாமல் செய்ய முடியுமோ அதையெல்லாம் சொல்லி ஒரு அடிமை சாசனத்தை எழுதி வாங்கும் ஒரு போக்கை ஒரு அரசே செய்கிறது. ரோமபுரி ஆட்சியாளருக்கு கீழ் இருந்த செல்வந்தர்களுக்கு விற்கப்பட்ட அடிமைகளை விட மோசமான அடிமைகள் இருந்தார். ஏனென்றால் அந்த அடிமைகளிடம் ஒப்பந்தம் வாங்கவில்லை. அந்த அடிமைகளை இதுபோல் கால வரையறை இல்லாமல்
வேலை வாங்குகிற அவர்களே ஒப்புக்கொள்ள சொல்லவில்லை. அந்த அடிமைகளை நீங்கள் ஜனநாயக பூர்வமாக வாழ்கிறீர்கள், உங்களுக்கு வேலை வழங்கப்பட்டு விட்டது என்று கெசட்டில் எம்ப்ளாய்மெண்டில் கேன்சல் செய்யப்படல. இந்த அடிமை சாசனத்தில் இது எல்லாத்தையும் செய்யலாம். அப்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், சம்பளத்தை உயர்த்தி கொடுப்போம், தொழிலாளர்களை நிரந்தரம் செய்வோம் என்று சொன்ன அத்தனையும் பொய். அதற்கு சாட்சி நாங்கள். அப்ப இந்த பொய்யை நம்பி